ஹலோ வீவர்ஸ், அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாங்கள் டிசம்பர் 31 நியூ இயர் ஈவுன்றதுனால அன்றைக்கி ஈவினிங் ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்கலான்ட்டு சியாட்டல் நீடில் டவர் நோக்கி கிளம்பி போயிட்டுருக்கோம். சியாட்டல் நீடில் டவர்ன்றது ஒன் ஆஃப் த ஐகானிக் பிளேஸ். அங்கே வந்து எவ்ரி இயர் வந்து ஃபயர் ஒர்க்ஸ் நடக்கும். அண்ட் தென் நீடில் டவர் வந்து ஒன் ஆஃப் த சிம்பிள் ஆஃப் சியாட்டல் ஆல்சோ. ஏன்னா அது ஒரு ரொட்டேட்டிங் டவர். அங்கேருந்து பார்த்தோம்னா என்டையர் சியாட்டலே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆக்சுவலி. பட் நாங்கள் சியாட்டல் டவரில் போயிட்டு ஆக்சுவலி ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்க முடியாது, ஏன்னா அது அலோடு கிடையாது. ஸோ இதனால் வெளியிலே வந்து பார்க்கலாம். நியரஸ்ட்டு ஸ்பாட் போயிட்டு அங்கேருந்து ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்கலாம். கொஞ்சம் நீட்டாகவே தெரியும், வியூவும் நல்லாயிருக்கும். ஸோ அதனாடி கிளம்பணும். உங்களுக்கு இன் டீட்டெயில் சியாட்டல் டவர் பற்றி மேபி அப்கமிங் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி நாங்கள் ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்குறதுக்கு அரௌண்ட் 10 o'clock கிளம்பணும் வீட்டிலேருந்து. எதனாலனாக்கா ஏன்னா ஒரு ஏர்லியாக கிளம்புனா தான் கொஞ்சம் அந்த ஸ்பாட்டுக்கும் போக முடியும். அதனால டிராஃபிக்கும் ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும். ஸோ கொஞ்சம் எங்களுக்கு யூஸ்வலாக பார்த்திங்கன்னா 30 minutes தான் எடுக்கும் அந்த ஸ்பாட்டுக்கு ரீச் ஆக. பட் அன்றைக்கி பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் மோர் தென் ஹவர் ஆச்சு டியூ டு த டிராஃபிக். அதுக்கப்புறம் சரி, நம்ம கிட்ட போய் பார்க் பண்ண வேண்டாம், இடையவே பார்க் பண்ணிட்டு அங்கேருந்து வாக் பண்ணிக்கலாம். ஏன்னா அங்கே க்ளோஸ் டவர்கிட்டையும் போனாக்கா பார்க்கிங் ஸ்பாட்டும் கிடைக்காது, ரொம்பவும் டிராஃபிக் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் ஒரு இடையே ஒரு 0.5 mile டிஸ்டன்ஸ்லேயே எதனாவது ப்ரைவேட் பார்க்கிங் ஸ்பாட் இருக்கான்னு பார்த்துட்டு அங்கே போய் பார்க் பண்ணிக்கலான்ட்டு தான் கிளம்பணும். அண்ட் தென் அந்த வேல எங்கே ஸ்பாட் இருக்குன்னு பார்த்துட்டே இருக்கும்போது ரொம்ப க்ளோசஸ்ட்டாக கிடைக்கல. பட் ஃபார்ச்சுனேட்னு தான் சொல்லலாம். ஏன்னாக்கா நாங்கள் இதை எதிர்பார்க்கல இந்த இடத்துல ஸ்பாட் பார்க் பண்ணுவோன்னிட்டு. ஏன்னா இந்த ஒரு ஸ்பாட் வந்து எங்களுக்கு அவைலபிளாக இருந்தது, அதுவும் லாஸ்ட்டு பார்க்கிங் ஸ்பாட்டு. ஏன்னா மற்ற எல்லாமே ஆக்குபைட் ஆகிடுச்சு, எல்லா ஸ்லாட்டுமே. ஸோ நாங்கள் சரி உள்ளே போய் பார்க்கலாம் தான் கிளம்புனோம். உள்ளேயும் இந்த பார்க்கிங் கேட்குள்ளே போனோம். கரெக்டாக லாஸ்ட்டாக ஒரு ஸ்பாட் இருந்தது, அதுவும் வண்டி உள்ளே பார்க் பண்ண கொஞ்சம் கன்ஜஸ்டட் தான் இருந்தது. பட் நாங்கள் கொஞ்சம் வெளியிலே நிறுத்தி எல்லாத்தையும் என்ன தேவையானதோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு, இன்க்ளூடிங் த ஸ்ட்ராலர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வண்டியை பார்க் பண்ணிவிட்டு கிளம்பணும் ஆக்சுவலி இந்த லொக்கேஷனில் இருந்து. So Seattle, baby, where are we going now? Going to see the fireworks. Oh. ஸோ க்ரௌடும் நிறையா கேதர் ஆக ஆரம்பித்தது நாங்கள் கிளம்புன டைமில். ஸோ பார்த்திங்கனாலே தெரியும், டிராஃபிக்கும் அதிகமாக இருக்குது. பட் நாங்கள் எடுத்த டெசிஷன் கொஞ்சம் கரெக்டாகவே இருந்தது. அண்ட் தென் ஒரு ஸ்பாட்டையும் பார்த்து நாங்கள் செட்டில் ஆகிட்டோம். டைம் ஆக என்ன சொல்கிறது, கூட்டம் அதிகமாகச்சு. அண்ட் தென் வண்டி இல்லாமல் பிளாக் ஆகிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ நீங்களே பாருங்களேன், சியாட்டல் டவர் எவ்வளோ அழகாக லைட்டிங்லாம் இருக்குன்னுட்டு. ஸோ இது ஒன் ஆஃப் த ஐகானிக் ஸ்பாட் இல்லையா. ஸோ எப்பயுமே கொஞ்சம் டெக்கரேட்டடாக இருக்கும். ஸோ ட்ரோன் லைட்டும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம வந்து ட்ரோன் லைட்ஸ் ப்ளஸ் ஃபயர் ஒர்க்ஸ் ரெண்டுமே பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ட்ரோன் லைட்ஸ்க்கு அப்புறம் ஃபயர் ஒர்க்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஹாப்பி நியூ இயர் 2024. ஸோ ஃபயர் ஒர்க்ஸ் ஸ்லோவாக கிராஜுவலாக ரைஸ் ஆகுது. So beautiful, isn't it, baby? அழகாக இருக்குல்ல. ஃபயர் ஒர்க்ஸ் ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஸோ நியூ இயர் ஈவு நாங்கள் ரொம்ப நல்லாவே செலிப்ரேட் பண்ணோம். நம்ம இங்கேருந்து யூனோ கேமரா இல்லாமல் இன்பர்சன் பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும்.
Happy New Year. Say Happy New Year. Happy New Year. Say it. Happy New Year. Happy New Year. Happy. ஸோ நியூ இயர்ன்றதுனால நாங்கள் எல்லோரும் மறுநாள் ஃபஸ்ட்டு வேலையாக கிளம்பி கோவில் போகலான்ட்டு கோவில் கிளம்புனோம். ஸோ பெல்வியூவில் நிறையா ஹிந்து டெம்பிள்ஸ் இருக்குது. நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக வேதா டெம்பிள் போனோம். ஸோ வேதா டெம்பிள் இங்கேருந்து ஒரு நாங்கள் இருக்கிற பிளேஸ்லேருந்து பேசிக்காக ஒரு 10 to 15 minutes தான் ட்ரைவ் வரும். இந்த வேதா டெம்பிள் கொஞ்சம் எலிவேட் ஆகி மேலே இருக்கும். ஸோ போகிற வழியில் கொஞ்சம் க்ரீனரிஸையும் பார்க்கலாம். ஸோ நாங்களும் கோவில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் சாமியை பார்த்தாச்சு. நியூ இயர் அதுவுமா எல்லாரையும் பார்த்து தர்ஷன் வாங்கிட்டு குருவும் நமக்கு அர்ச்சனை போட்டு ப்ளஸ் பண்ணார். ஸோ அந்த நாள் ரொம்ப நல்லாவே இருந்தது. கோயிலேருந்து ஆரம்பித்தது. நாங்களும் எல்லாரையும் பார்த்துட்டு ஆக்சுவலாக வீக்கெண்டில் லஞ்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் நேப் டைப் எடுப்போம். பட் இன்றைக்கி நியூ இயர்ன்றதுனால நேப் எடுக்கலை. ஸோ இந்த கிட் ஸ்டோன் டாலோஸ் அசம்பிள் பண்ணலான்ட்டு உக்காந்தோம். இது ஆக்சுவலி ஹாலிடே டைமில் வாங்கினது. அதை பண்ணவே இல்லை. ஸோ இன்றைக்கி அதை முடிச்சிடலாம், ஏன்னா ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம டால் ஹவுஸ் அசம்பிள் பண்ண போகிறோம். டால் ஹவுஸ் அசம்பிள் பண்ண போகிறோம். கியூட் ஸ்டோன்ஸ் டால் ஹவுஸ். டால் ஹவுஸ். ஓகே, அசம்பிள் பண்ண ஆரம்பிக்கலாமா பேபி? ஸோ நாங்கள் யூஸ்வலி டார்கெட் பண்ணது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 ஹவரில் இதை முடிச்சிடலான்னு தான் நினச்சோம். ஸோ ஃபஸ்ட்டு அசம்பிளி வீடியோஸ் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே வந்திருந்தது. ஸோ அது கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணோன்னே அது யூடியூப்க்கு போச்சு. ஸோ அதில் என்னென்ன எப்படி பண்ணுறதுன்ட்டு ஒரு ஷார்ட்டாக ஒரு 3 minutes வீடியோ கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு அதை தான் நாங்கள் பார்த்தோம். அண்ட் தென் இன்ஸ்ட்ரக்ஷனில் என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் எப்படி மேப் பண்ணுறது அந்த டீட்டெயில் இல்லாமல் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கே எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 15-20 minutes ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா கொடுத்த அந்த பார்ட்ஸ் எல்லாமே செப்பரேட் அவுட் பண்ணிவிட்டு அண்ட் தென் எல்லாமே ப்ராப்பராக இருக்கான்னு ஒரு தடவை வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதை அசம்பிள் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ எங்களோட சேர்ந்து ஒய்ஃப் அண்டு பாப்பாவுமே வந்து ஹெல்ப் பண்ணாங்க என் கூட இதை பண்ணுறதுக்கு. ஆல்மோஸ்ட் நாங்கள் ஆரம்பித்தோம், ஒன்று ஒன்றா பார்த்துட்டு பாப்பாவும் எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் இதை அசம்பிள் பண்ணும்போது.
ஆல்மோஸ்ட் அசம்பிள் பண்ணியாச்சுங்க. ஸோ இதுதான் டாலோஸ் பாப்பாக்காக ரெடி பண்ணது நியூ இயர் அன்னைக்கு. இதோட கொஞ்சம் நேரம் விளாண்டா டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அவளுக்கும் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ நீங்களே பார்க்கலாம். ஸோ இந்த நியூ இயர் நல்லபடியாக முடிந்தது. ஸோ அகெயின் விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி நியூ இயர். உங்கள் எல்லாருக்குமே நல்லதே நடக்கணுன்ட்டு வேண்டிட்டு இந்த வீடியோவை இதோட முடிக்கிறோம். வில் see in the next video. Thank you all again. Bye bye for now.